நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலூது மஜ்லிஸ் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்வார். ஆமீன். இதனுடைய சவாபை நன்மையை அஹ்மது முஜ்தபா முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திச்சு அவருடைய துவாவை அவருடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் கிடைக்கிற வாக்கியத்தை வழங்கி அன்பாளிப்பான். ஆமீன். இந்த குடும்பத்தில் கட்டுப்பட்ட சங்கைக்குரிய லியாக்கத் அலி கான் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வங்களும் உடல் ஆரோக்கியத்தையும் யா அல்லாஹ் நிரப்பமாக வழங்கி அன்பாளிப்பாயாக. சிறிய அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவல் பாதுகாப்பு கிடைக்கிற பாக்கியம் உள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் உங்களை அழைக்கப்பட்டால், ஜும்மால பள்ளிவாசல்ல கூப்பிடுறாங்களா, பாங்க சொல்லி அழைக்கிறாங்க, அப்படி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் பக்கம் விரைந்து போயிருங்க. பாங்க சொல்லி இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும், இமாம் மெம்பர் பள்ள ஏறின பிறகு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு யோசிக்காதீங்க, இருக்காதீங்க சொல்லுவார்கள் சட்ட அறிஞர் பெருமக்கள். பாங்கு சொன்னதை பிறகு வியாபாரம் செய்யாது. அப்படி செய்கிற வியாபாரம் அது பரக்கத் அல்ல, அது பாவம் குற்றம் என்ன குர்ஆன் ஆயத்துக்கு மீறி செய்கிற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சட்ட கிதாபுகளில் நமக்கு பதிவு செய்வோம். பொதுவாகவே இந்த ஜும்மாவுடைய நாளுக்கு தனி ஒரு பவர் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தைகளாக உள்ள ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சையதுனா ஷேഖனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவர்களுக்கும் திருமணம் முடிந்த நாள் ரஜபு வெள்ளிக்கிழமை. ரஜபு வெள்ளிக்கிழமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தரித்த நாளும் வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 7 நாட்களில் தலையான நாள் ஜும்மா வெள்ளிக்கிழமை. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தரித்த நாள், அது உங்களுக்கு தலையான நாள். இது போக வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய முதல் கலீஃபாக உள்ள, ரசூலாக உள்ள, தூதுவராக உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அதனாலதான் இன்னமோ தெரியல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை என் மீது அதிகம் ஸலவாத் ஓதுங்கள், அதிகம் ஓதுங்கள். அப்படி ஓதினால் உங்களுக்கு ஆயிலா, வியாபாரத்துக்குள்ள பரக்கத்தா, குடும்பத்துள்ள கெடுதிகள் முசிபத்து போகணுமா, ஆட்சி அதிகாரம் எல்லா நிலையில முன்னேற்றமாய் இருக்கணுமா, இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வரை இந்த ஸலவாத் பவர் வேலை செய்யும். மூதாதிகள் முன்னோர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, பள்ளிகளில் தைக்காவுகள்ல
மகரீபுக்கு பின்னர், அதாவது என்னது மகரீப்னா பிடிஞ்ச வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு மகரீபுக்கு மஜ்லிஸ் வைப்பாங்க. வியாழக்கிழமை இரவு. வியாழக்கிழமை இரவு இங்கிலீஷ் தேதி பிரகாரம். அது நமக்கு அரபி தேதி வெள்ளிக்கிழமை இரவு இது செய்வாங்க. திக்ர் மஜ்லிஸ் வைப்பாங்க. ஸலவாத் மஜ்லிஸ் பள்ளிவாசல் வைப்பாங்க. ஏன்? அந்த பள்ளி பரக்கத்தாகும், அந்த மஹல்லா பரக்கத்தாகும், அந்த ஊர்ல நோய் நொடி பலா முசிபத் எதுவும் வராது. அந்த திக்ர் மஜ்லிஸ் ஸலவாத் மஜ்லிஸ் அப்படியே அவங்களுக்கு ஒரு காவலாக ஆகிவிடும். அந்த காலப்போக்கில் பாவிக அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முசிபத்து, மஹல்லாவுடைய முசிபத்து, எல்லாத்துக்கும் முசிபத்து இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? வியாபாரம் என்ன வியாபாரமே சரியில்லை, என்ன செய்யறது? எல்லாம் ஓட்டுப்பட்டு கிடத்துல வேலைக்கு தான் போறோம். என்ன ஒரே மனசு சரியில்லை, நோய் நோய் நோய். இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாழக்கிழமை இரவு என்ன செய்யுங்க, வியாழக்கிழமை இரவிலிருந்து வெள்ளிக்கிழமை அசர் வரையிலையும் நீங்கள் என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதுங்கள். ஏன்? நான் கருத்தரித்த நாள். யார் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீலாது விழா எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, எப்படி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நான் படிக்கிறேன். ராபியோ ரஜபிக்கும் யோமிக்கும் யோமு சௌமிக்கும் யோம நகரிக்கும் யோம நகரிக்கும் யோம சனத்திக்கும் யோம சனத்திக்கும் யோம மௌலிதின் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து எடுத்தது எப்போ? வெள்ளிக்கிழமை. என்ன மாசம்? ரபியுல் அவ்வல். ரஜப மாசம். என்ன மாசம்? ரஜப மாசம். ரஜப மாசம் 4ஆம் பிறை நாள். நாள்ல என்ன ஒரு கிழமை வரும்? ஏதோ ஒரு கிழமை. 7 நாள் உள்ள புதன்கிழமை வச்சுக்கங்க. ரஜபு பிறை நாள் என்னது? புதன்கிழமை. என்ன கிழமை? புதன்கிழமை. ஒரு கருத்து அடிச்சிருக்கிறாங்க. அது கருத்து அது உண்மை ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸ் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். எத்தனை பேர்? மேற்பட்டவர்கள் பதிவு செய்கிற இந்த விளக்கை இது. இப்போ ரஜபு 4ல ஒரு புதன்கிழமை வச்சுக்க. என்னது? புதன்கிழமை திங்கக்கிழமை வச்சுக்க. ஏதோ ஒரு கிழமை. அல்லாஹ் தஆலா அதே நாள்ல தான் ரமலான் பிறை 1 வரும். ரமலான் பிறை எப்போ வரும்? ரசூலுல்லாஹ் கருத்தரிச்சாங்க ரஜப், அந்த கிழமையில தான் வரும். அந்த கிழமை தான் வரும். அதே போல ஹஜ் பெருநாள் இருக்குதுல்ல, அதே கிழமை தான் வரும். ஹஜ் பெருநாளுக்கு அடுத்த மாசம் என்னது? சிறப்பு மாசம் ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம். ஹிஜ்ரி 1447 முடிஞ்சாச்சு. இப்ப ஹிஜ்ரி எப்போ? 1448. என்ன கிழமை வந்தது? என்ன கிழமை வந்தது? புதன்கிழமை வந்தது. என்ன கிழமை வந்துச்சுங்க? புதன்கிழமை வந்தது. இப்போ முஹர்ரம் முடிஞ்சிச்சா? சஃபர் முடிஞ்சிச்சா? ரபியுல் அவ்வல் வருதுல்ல, ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் என்ன கிழமை வருது? என்ன கிழமை வருது? புதன்கிழமை வருகிறது. அல்லாஹ் தஆலா இந்த நாளும் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த கணக்கு வச்சிருக்கிறான் பாருங்க. புதனார் அந்த ரஜபு பிறை 4ஆம் புதனாவே வரும். வியாழனாவே வரும். திங்களாவே வரும். வெள்ளியாவே வரும். நம்ம ரமலானுடைய முதல் பிறைக்கு நம்ம என்ன செய்வோம்?
மூமின்கள் எல்லாரும் செய்வாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியில பள்ளி கூட்டம் இதை கட்சி ரெடி பண்ண அதை பண்ண இதை பண்ண சந்தோஷம் சந்தோஷப்படுறோம்ல. அது கொடுத்தது யார்? அல்லாஹ். யார் மூலம்? யாருடைய துவால? நோன்பு எனக்குரியது. நோன்பை ஒழுங்கா நீ நோன்பு வச்சீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு நோன்பு வச்சா உங்கள்கிட்ட யாரே வந்துடுவாங்க, எல்லாமே வந்துடுவான். அப்படிங்கிற புகாரி ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த நாளையும் கூட அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். நான் சொல்ல விளக்குச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்துவம். அதான் அறிஞர் பெருமக்கள் ஞானவான்கள் சொல்றாங்க, நீங்க சொர்க்கவாசியை பார்க்க ஆசைப்பட்டால் எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது மஜ்லிஸ் நடக்குதோ அந்த இடத்துக்கு அவர் போயிடுவார். அவர் அங்க இருப்பாரா? அவர்தான் சொர்க்கவாசிகள் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அறிஞர் பெரிய ஞானி அவர் தன் கிதாபில் யானத்து தாலிபீன் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யும். அப்போ எல்லாமே யாருடைய துவா நமக்கு முக்கியம்? முசீபத்தா, கஷ்டமா, துன்பமா, நோயா, குழந்தைகளுக்கு நோயா, கெடுதியா, பேயா, காத்தா, கருப்பா, மனக்குழப்பமா, எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரே வழி என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மஸ்ஜிது சஜிதான் ஒரு பள்ளி இருக்கு. மதீனாவில் மஸ்ஜிது சஜிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் சஜிதா செஞ்சு எந்திரிச்சாங்களாம், சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சாங்களாம். சஜிதா செஞ்சுட்டு எந்திரிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சாங்களாம். என்ன சொல்ல வளமைக்கு வள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு சஜ்ஜா இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் செஞ்சீங்க. இல்லை, அல்லாஹ் எனக்கு ஒரு சுப செய்தி சொன்னான். என்ன சொல்றேன்? யாராவது உங்கள் மீது 10 செலவாத்து சொன்னால் அல்லாஹ் ஒரு செலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 செலவா அல்லாஹ் செலவாத்து சொல்றானா? நீங்க ஒரு பொழுது ரசூலுல்லாஹ்வுக்காக ஓதுறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு பொழுது ஓதுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை பொழுது ஓதுறான்? 10. ஒண்ணுக்கு 10. அப்போ வீட்டுல என்ன ஏன் முசீபத்து வரும், ஏன் கஷ்டம் வரும், ஏன் துன்பம் வரும், ஏன் பிரச்சனை வரும்? எல்லாத்துக்கு அருள் மருந்து எது? ஸலவாத். மௌலூத். ஸலவாத் வேற, மௌலூத் மஜ்லிஸ் எதுவுமே என்னது? நம்முடைய கும்மிடிப்பூண்டியில நமது சங்கைக்குரிய அல்லாஹ் தஆலாவுக்கு நீண்ட ஹயாத்தும் நிரம்பரத்தும் நட்சபத்தையும் கொடுத்து ஆசிபாய் இதுக்காக பாடுபட்டாரு. நம்ம எல்லாம் இருந்து செஞ்சோம், அவள் தலைமையில நம்ம செஞ்சு இந்த பரக்கத்து தான் பள்ளிகள் எல்லாமே மௌலூது சரி சிறப்பாகி பள்ளிகளில் பயான் எல்லாம் நடக்குது. இதுக்கு காரணம் யாரு? இந்த மஜ்லிஸ். இது காரணம் இந்த மஜ்லிஸ். ஆகையால இந்த மஜ்லிஸ் நீங்க என்ன செஞ்சுக்கீங்க? பற்றி பிடிச்சுக்கீங்க. மஜ்லிஸுக்கு உள்ள வந்துட்டே இனி நிறைய கராமத்தெல்லாம் பார்க்கலாம். இது எங்க பார்க்கலாம்? அவுலியா கிட்ட வெளியில ஜியாரத்தும் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே வர்றது இருக்கு. அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்